இன்னைக்கு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நாங்கள் பார்க்க போறோம். லோகேஷ் இந்த ஜி ஸ்கொயர்ல இருந்து ஒரு பொம்மை துப்பாக்கி அனுப்பிட்டு இருந்தாங்க பகல். அதை பார்த்துட்டு என்னவா இதென்னடா லோகேஷ் இப்படியா நிறைய முதல்ல சொல்லியிருக்காரு வேறே ஒரு இந்த முறை அடிபாடு இல்ல ரொமான்ஸ்ல இறங்க போறோம் ஒரு பிங்க் எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்ன லோகேஷ் ரொமான்ஸா எப்படி இருக்கு? லோகேஷ் ப்ரொடக்ட் பண்றாரு. இது ஒரு யூடியூப் டீம் பரத் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப் டீமோட தான் சேர்ந்து செய்ய போறேன் அந்த மாதிரி கதை வந்துச்சு. சரி, அதை இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதுதான் நாங்க ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்க பாக்கலாம். எங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கேட்டா என்னென்ன சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்க? நாங்க பண்ற டார்ச்சர்ல பணம் எப்படி திரும்பி வருதுன்னு மட்டும் பாரு. ரைட்டு, தலையை திருப்பி விட. இவனா யூடியூப்ல வீடியோ போறானா? இந்த பணம் வாங்கிட்டு போறானா? அவன் போட்ட ஒரு வீடியோ கூட ஓடல, காசு திருப்பி கொடுக்கல. அதான் இங்க தொக்கா மாட்டினான் யூடியூபர். ரைட்டு, இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னே இருக்கு. யாரா அவன்? அதான் சொல்றேன். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். ஏன் அவனை உங்களால சமாளிக்க முடியாது. அதான் சொன்னேன் யூடியூபர் தீவன். பாடுறா, கால் பண்றதுல பயந்து அடிச்சு ஓடி வருவோம் பாடுறா. ஐயோ இதான் ரிங்கிங் டோனா. நீ பாக்கணும் அந்த யூடியூப் சேனல்ல வேற வெயிட் பண்ண மாட்டேன். ஏய் நான் நிறைஞ்சிரல. ஓ சாரி நிறைஞ்சனா இல்ல. அவார்ட் நடிக்கிறேன். ராங் நம்பரா? ரைட், நான் முதல்ல கால் பண்ணோம். அவன் ராங் நம்பர் கட் பண்றான். ஏய் மறக்கா போறா மச்சான் வட்ட. ஏய் நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அவனை கடத்தி வச்சிருக்கோம். கடத்திட்டீங்களா? ஆமா. இப்ப அவனை உயிரோடவோ பணமாவோ பார்க்கணும், என்ன பண்ணும்? அவனோட டயலாக் திருப்பி கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போ. பணமா? இப்படி திடீர்னு கேட்ட எப்படிங்க? இந்த ஒரு தடவை விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் நீ கடத்தும் போது கண்டிப்பா கொடுத்துறேன். ரைட்டு, சரி போன போறா. காமெடி இருக்கு. ஏய் உனக்கு உன் ஃப்ரெண்ட் உயிரோட வேணுமா வேண்டாமா? சார் உயிரோட சார் வேணும். யாரு? அது உனக்கு தேவையில்லாது. ஓகே சார், ஓகே சார். எனக்கு என் ஃப்ரெண்ட் உயிரோட இருந்தா மட்டும் போதும் சார். இப்பதான் சார் ஒருத்தர் என் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுட்டு காசு வேற லெவல் காமெடி. அவரும் நடிக்கிறேன். காசு நான் தான் ப்ரொடக்ட் பண்றேன். இவனை நம்மளோட டார்ச்சர் பண்றதுக்கு இவன்ட்டே ஆள் இருக்கு. ஓ என்ன தாடி ரிம் பண்ணிட்ட கேட்டா இருக்கு. ரைட்டு, காசு எதை கொண்டு வந்தானா? ஏய் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? ஏய் அப்படின்னு சொன்னீங்க. இவனுக்கிட்ட காசு எல்லாம் வாங்க முடியாதுடா. இந்த கதுரை உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல, பாக்குற மாதிரி தான். ஒரு கடைசி ஒரு சான்ஸ் வாங்கின காசுக்கு ஒரு வீடியோனாலும் தரமான ஒரு வீடியோவை என்கிட்ட எடுத்து கொண்டு கொடுத்துட்டு அதான் உங்க வீடியோஸ் எல்லாம் வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷமாவே இருக்கு. கொஞ்சம் லென்த் எடுத்தாதான் என்ன? சரி உங்களுக்கு ஓகேவாண்ணா? எனக்கு என்ன அப்போ ஓகேண்ணா, அப்போ ஓகே. ஷார்ப்பான பசங்க இல்ல? ஆமா மாமா, ஜிஸ்காட் ப்ரொடக்ஷன்ல தான் படம் பண்றோம். ஆமா ஒரு வயலே கிட்ட சொன்னாரு. என்னடா அவனுங்க ஏதோ படம் பண்ண போறோம், நான் தான் ப்ரொடியூசிங் பேசிருக்காங்க. ஆமா நீங்க தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா கேட்டீங்க, அதான் 2 மணி நேரத்துக்கு லென்த் ஆக்கிட்டாங்க. ரோம் காப்டா இவர் தான் ரைட்டர் டைரக்டரா பண்றாரு, நான் ஹீரோவா பண்றேன். அனௌன்ஸ்மெண்டே பண்ணிட்டாங்க. லொகேஷன் கூப்பிடுறேன், இங்க பாருங்க. என்ன கால் பண்றாரு, நீங்க பேசிட்டு நான் வந்துடுறேன். தம்பி ரொம்ப தெளிவா தான்டா இருக்கீங்க. படம் பண்றது ஆயிடுச்சு, கொஞ்சம் அதுல இந்த வெட்டு பவுடர் எல்லாம் மட்டும் வராம பாத்துங்க. ஏன் சொல்றேன் எதுவும் வராதுண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வேணா பாருங்க, படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ண லைக் ஷேர் கமெண்ட் எப்படி ஷேர் கமெண்ட். இவங்க தியேட்டருக்கு படம் பண்றோம்னு எவனாவது போய் சொல்லி புரியுதுங்களா? நல்ல வேணாம்
வணக்கம். இப்படிதான் இருக்கும் உண்மை ஆபீஸ் லாலிபாப் ரொமான்ஸ். அவன பாக்கெட் செக் பண்ணும்போது இதா இருந்துச்சு. வா நல்லா இருக்கு அனிமேஸ். லவ் லைன் அப்படியே தெரியுது ஹார்ட்ஸ் மியூசிக் அது. ஓகே பார்த்தாச்சு. வந்து ப்ரோமோ வந்து இது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான் செய்திருக்காங்க. அதை டிஃப்ரெண்டா ஜோதிச்சு ஒன்று செய்திருக்காங்க. அதுவும் இப்ப அதுல இப்படித்தான் இருக்க போதே படம் வந்து இப்ப விளைஞ்சு நடிக்க போற ஹீரோ பாரத். அதாவது ஃபைனலி என்ற ஒரு யூடியூப் சேனல் நிறைய செஞ்சு கடைசியில ஒரு யூடியூப் சேனல் கடைசியில ஒரு யூடியூப் சேனல் செய்யணும். யூடியூப் சேனல் என்னன்னா அதாச்சும் ரன் பண்ணட்டுமே, அதுக்கு ஃபைனலி என் பேர் வச்சு செஞ்சு வராமன்னு சொல்லி பாரத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கணும். காமெடி சீன்ஸ் வேற லெவலா இருக்கும். நார்மலா கதை பேர் காமெடியா இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒரு தீனர்ல ஒரு ஃபேன் அவருக்கு நாங்க எல்லாம் முந்தி ஃபேஸ்புக்ல டேக் பண்ணுவோம். அவ பேர் தமிழினி. எங்கேயாச்சும் வீடியோ பார்த்தா எங்கேயாச்சும் இருந்து தெரியும். சோ பாரத்தோட மூவி டைட்டில் அனௌன்ஸ் பண்றது ஒரு டிஃப்ரெண்டா செஞ்சிருக்காங்க. அது நம்ம தலைவர் ரஜினி சார் டைட்டில் மிஸ்டர் பாரத். அதுக்கு தேங்க் பண்ணியும் போட்டுக்க ட்விட்டர்ல வந்து ரஜினி சாருக்கு. லோகேஷ் கனகராஜ். பாப்போம் படம் எப்படி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வரணும். நன்றி வணக்கம்.